குழந்தைங்களுடைய குட்டி குட்டி ஃப்ராக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்குங்க. அந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சிருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வந்து ரீசைக்ளிங் பண்ணலாம். அதில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ராக்ல இருக்கக்கூடிய அந்த கார்னர் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்க இந்த போர்ஷனை ஊசி நூல் எடுத்துட்டு அதனுடைய ஒரு சைடில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஸ்ரீ சக்தி, சண்முகம், உமா மகேஸ்வரி, குயின், இந்திரா, மகேஸ்வரி, குமார், விசாலாட்சி, ஜெய்ஷு, சுஜி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு சைடில் பிடிச்சி எழுதோம்னா இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டையும் சேர்த்து வச்சு நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நாட் போட்டு முடிச்ச பிறகு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பழைய ஏர் பேண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு கிளிப்போ எடுத்துக்கோங்க. குஷி கிளிப் மாதிரி எடுக்கிறீங்கன்னா இதை வந்து அழகாக மேலே அந்த குஷி கிளிப்புக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஃப்ளவரை ஒட்டி விட்டுருங்க. அப்படி ஏர் பேண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய பேக் சைடில் வச்சு நான் தைக்கிற மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏர் பேண்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த ஏர் பேண்டை என்னுடைய பேக் சைடில் வச்சு அழகாக வந்து தச்சுட்டு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி நாட் போட்டு அந்த கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேங்க. இருக்கக்கூடிய வேஸ்ட் கிளாத்தை இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.